பார்த்தது. இந்த ஸ்வாட்ஃபிஷ் பறக்கிறதுக்கு சிறந்த விமானம். திருப்பங்கள்ல இதோட கட்டுப்பாடுகள் இருந்து கிட்டத்தட்ட கையை எடுத்துட்டே ஓட்டலாம். இதன் சக ஃபைட்டர் விமானங்களை விட மெதுவாகவும் ஒரே ஒரு நீரடி குண்டும் எடுத்துச் செல்லும் இந்த ஸ்வாட்ஃபிஷின் உச்ச வேகமே மணிக்கு 225 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த ஸ்வாட்ஃபிஷ் நிலையாக இருக்கவென்றே வடிவமைக்கப்பட்டது. இதனால் இது கச்சிதமாக நீரடி குண்டுகளை வீசுகிறது. ஸ்வாட்ஃபிஷ் ஒரு மிகச்சிறப்பான நீரடி குண்டு வீச்சு விமானம். ஏன்னா இது மெதுவாகவும் நிலையாகவும் பறக்கும், ஸ்திரமா பறக்கும். இதை நீங்க நினைச்ச இடத்துல துல்லியமா எடுத்துட்டு போய் ஒரு நீரடி குண்டு வீசலாம். அது சரியா போகின்ற நம்பிக்கையோட இருக்கலாம். இந்த ஸ்வாட்ஃபிஷின் மெதுவான தரையிறங்கும் மற்றும் மேலெழும்பு வேகத்தினால் இதனை சிறிய அளவு கலன்களிலிருந்து இயக்க எளிதானதாக்கியது. ஆனால் 14 மீட்டர் நீள ரெக்கைகள் கொண்ட இதனை கப்பலில் ஏற்றி எடுத்துச் செல்வது சிரமம்தான். இதற்கு தீர்வு பறந்து முடித்த பின் ரெக்கையை மடித்து வைக்க வேண்டும், பின் பறக்கும்போது நீட்டித்துக் கொள்ள வேண்டும். நாம ரெக்கையை முடிச்சா அது அப்படியே இருக்கும். இதை எப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இது ஒரு அற்புதமான வேலைப்பாடு. உயர் சக்தி இரும்பு பூட்டு அமைப்பை கொண்டு பறக்கும்பொழுது ரெக்கைகளை அதனிடத்தில் சரியாக இருக்கும்படி பார்த்துக் கொள்கிறார்கள். இந்த ஸ்வாட்ஃபிஷ் இதோட சிறந்த செயல்பாடுன்னா அது பிஸ்மார்க்க அழிக்க நடந்த வேட்டைதான். 1941 ஆர்க் ராயலிலிருந்து புறப்பட்ட ஒரு ஸ்வாட்ஃபிஷ் ஒரு பயங்கர நேரடி குண்டை பிஸ்மார்க்கின் கட்டுப்பாட்டு பகுதியில் வீசியது. ஆனால் அந்த போர்க்கப்பலில் இருந்த விமான எதிர்ப்பு துப்பாக்கி வீரர்களால் ஏன் இந்த மிக மெதுவாக பறக்கும் ஸ்வாட்ஃபிஷை சுட முடியவில்லை? இது இதோட பயணத்துல பத்திரமா இருந்ததுக்கு காரணம் பிஸ்மார்க்ல இருந்த ஜெர்மன் துப்பாக்கி கட்டுப்பாட்டு இயந்திரம் தான். அது இவ்வளவு மெதுவா பறக்கும் எதுவும் போர்க்களத்துக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதனால அது ஸ்பாட்ஃபிஷ் வரதுக்கு முன்னாடியே சுட்டுட்டு கோட்டை விட்டது. அதனாலதான் அதுல ஒன்னு பிஸ்மார்க்கின் கட்டுப்பாட்டு கருவியின் மீது நீரடி குண்டு வீசிவிட்டு தப்பிச் செல்ல முடிஞ்சது. சுதந்திரமாக சுற்ற ஆரம்பித்த ராயல் நேவி கடைசி தாக்குதலுக்கு தயாரானது. பின் பிஸ்மார்க்கின் கதையை முடித்தது. ஆனால் 2ஆம் உலகப் போரின் மத்தியில் சக்திமிக்க ஆனால் எளிதில் வீழ்த்தக்கூடிய இந்த ஸ்வாட்ஃபிஷ் நீரடி குண்டுவீச்சு விமானம் என்ற தகுதியை இழந்தது. ஏனென்றால் எதிரிகளின் சண்டை விமானங்கள் இதனை பெருமளவில் அழிக்க துவங்கின. இவை ஆபத்தானதா இருந்தாலும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஒரு வான வேடிக்கை மாதிரி ஆயிடுச்சு. நீரடி குண்டுகளை வீசுவது இதோட பலம். ஆனா இதோட பலவீனம் குண்டுகளை வீசிய பிறகு நிச்சயம் எப்படியாவது சுட்டு வீழ்த்தப்பட்டுவிடும். இது ஆம வேகத்துல போச்சு. விமானப்படையில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேகமே உயிர்னு. ஆனா அதுக்கு வேகமே சுத்தமா கிடையாது. குழுவினருக்கு கவசம் கிடையாது. அதனால விமானிய சுட்டா விமானி இறந்துருவாரு. இது 60 வருஷத்துக்கு முந்தைய நிலைகள்லயே தரம் குறைந்த தொழில்நுட்பம் தான். ஆனா ஒண்ணு, இத போர்ல பயன்படுத்த காரணம் என்னன்னு சொன்னா, சில விஷயங்களாக இதை ஓட்டிச் சென்ற பிரிட்டிஷ் விமான குழுவினரின் திறமையையும் தைரியத்தையும் சுவாரஸ்யமா சொல்லலாம். இதற்கும் சில புகழ்பெற்ற காலங்கள் இருந்தன. ஆனால் விரைவாகவே ஸ்வாட்ஃபிஷ் ஒரு பறக்கும் தவறாகிவிட்டது. அதனால்தான் இந்த சிறப்பான விமானம் கிரேட்டஸ்ட் எவர் பாம்பர்களின் வரிசையில் 10ஆம் இடத்தில் இருக்கிறது. இன்னும் 9 அதிசய விமானங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இதில் ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படம் தண்டர்பாலில் தோன்றிய அணுகுண்டு வீச்சு விமானமும் உள்ளது. You're watching Discovery Select. The time has come to shift gears to adrenaline-fueled entertainment. Discovery Networks launches an all-new TV experience, Discovery Turbo. Get triple fuel injection. It's full throttle ahead for the fast and the curious. India's first 24-hour channel dedicated. இந்த ஸ்வாட்ஃபிஷ் நம் கிரேட்டஸ்ட் எவர் பாம்பர்களின் தேடலில் 10ஆம் இடம் பிடித்தது. 9ஆம் இடத்தில் நாசி சக்தியின் அச்சுறுத்தும் அடையாளமாக விளங்கும் வளைவு ரெக்கை கொண்ட JU-87 ஸ்டூகா டைவ் பாம்பர். இந்த ஸ்டூகா மிக சிறந்த செயல்திறன் கொண்டது. குண்டு வீசுறதுலயும் இது தாக்கும் மக்களிடையே பயத்தை ஏற்படுத்துறதுலயும் அதிக திறன் கொண்டது. இந்த மாதிரி வடிவத்தில் வேற எந்த விமானமும் கிடையாது. நல்லதா போச்சு. ஸ்டூகாவோட வடிவம் கொடூரமானதை நினைக்கிறேன். பாக்குறதுக்கு ஒரு கோபமான கழுகு கீழ் நோக்கி பாயிற மாதிரி இருக்கும். இது காற்று விசை இயலுக்கு முரணானது. ஆனா நிச்சயமா இது ஒரு அழகான விமானம் தான். இது ஓட்டுறதுக்கு ரொம்ப அருமையான விமானம். அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு விமானியும் வால்புற துப்பாக்கி வீரரும் குழுவாக கொண்ட இந்த ஸ்டூகா கீழே பாய்ந்து குண்டு வீசவெனவே தயாரிக்கப்பட்டது. ஜெர்மானிய படைகள் போலந்து, ஹாலந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகளை கைப்பற்றிய போது அதற்கு ஸ்டூகா உதவியது. முன்னால் சென்று படைகளுக்காக குறிப்பிட்ட இலக்குகளான பாலங்கள், கவச வண்டிகள், துருப்புகள் மற்றும் பதுங்கு குழிகள் ஆகியவற்றை தாக்கி வழி செய்து கொடுத்தது.
விண்ணுக்கும் மண்ணுக்குமான ஸ்டூகாவோட ஒருங்கிணைப்பு புத்தம் புதியது. இது 2ஆம் உலக போர்ல பெரிய அளவுல வெற்றி பெற்றது. அது ஒருங்கிணைந்த ஆயுத பயன்பாடு. இந்த நுட்பங்களை சரியா செயல்படுத்துறது விமானிகளோட கையில தான் இருக்கு. இந்த ஸ்டூகா டைவ் பாமர் விமானப்படையின் துல்லியமான ஆயுதமாகும். இலக்குகளை குறிவைத்து விமானத்தை கீழ்நோக்கி பாயச் செய்து விமானிகள் குண்டுகளை வெகு அருகில் சென்று வீசிவிட முடியும். ஸ்டூகாவை விட வரலாற்றுல அதோட இடத்துக்கு பொருந்தக்கூடிய கச்சிதமான வேற ஒரு விமானம் இருக்கிறதா எனக்கு தெரியல. செயல்முறையை பொறுத்த வரைக்கும் இது திறன் வாய்ந்த துல்லியமான டைவ் பாமர். நாம இலக்க சரியா குறி வச்சு துல்லியமான ஒரு தருணத்துல குண்ட வீச முடியும். மிட்ச் சாமன்ஸ் இந்த ஸ்டூகா போன்று வடிவமைத்த டைவ் பாமரை சொந்தமாக வைத்து ஓட்டுகிறார். ஸ்டூகா கிட்டத்தட்ட செங்குத்தா கீழே பாஞ்சு தான் இலக்க தாக்கும். மற்ற பாமர்கள் இது மாதிரி துல்லியமா இருக்கிறதில்ல. எந்த வகை வழிகாட்டும் அமைப்பும் இல்லாத குண்டுகளை வீச டைவ் பாம்பிங் தான் சிறந்த முறை. எவ்வளவு செங்குத்தா இலக்குக்கு மேல பாய்ந்து குறி வைக்கிறீங்களோ அவ்வளவு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டூகாவின் வேகத்தடை டைவ் பிரேக்குகள் பாய்ச்சலின் போது பாமரின் வேகத்தை குறைத்து அதை ஸ்திரப்படுத்தி துல்லியமாக வைக்க உதவுகிறது. இந்த மாதிரி விமானங்கள் நீங்க என்னதான் செங்குத்தா கீழே பாய வச்சாலும் இதோட வேகம் அதிகமாகிறது இல்ல. மனோரீதியாக அச்சுறுத்தக்கூடிய தாக்குதலை முதலில் துவங்கி வைத்ததும் இந்த ஸ்டூகா பாமர்கள் தான். வெந்த புண்ல வேல் பாய்ச்சற மாதிரி, அதாவது ஜெர்மானிய நகைச்சுவைன்னு கூட சொல்லலாம். இதுல ஒரு சங்கு சத்தத்தையும் சேர்த்தது. அது இத ஒரு பூதம் போல ஓலத்துடன் கீழே பாய வைத்தது. அதனால வீரர்கள் தலையை குனிஞ்சுக்கிட்டே ஓடினாங்க. ஏன்னா சீக்கிரமே குண்டு மழையா பொழிய போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஜெர்மானிய பொறியாளர்கள் கோட்பாட்டு அளவிலேயே ஒரு நேர் செங்குத்து தாக்குதலின் போது ஒருவேளை தான் வீசும் குண்டை விமானத்தின் சுழல் ரெக்கைகளை தகர்த்துவிடக்கூடும் என்று கணக்கிட்டு அதற்கு தீர்வாக ஒரு தனிப்பட்ட குண்டு தொட்டிலை செய்தார்கள். இந்த தொட்டில் வடிவமைப்புல ஒரு புது விதம். அதோட இது ஊஞ்சல் மாதிரி ஆடிச்சு. இந்த குண்டு ஒரு 227 கிலோ இருக்கும். இது அந்த குண்டை அப்படியே இழுத்து இங்க இந்த பக்கமா சுழல் இயற்கைக்கு வெளியில விட்டுருது. குண்டுவீச்சு நிகழ்ந்தவுடனே இந்த ஸ்டூகா செங்குத்தாக மீண்டும் மேலே எழும். விமானியின் மீது 5 முதல் 6 மடங்கு புவியீர்ப்பு விசை செலுத்தப்படும். இந்த இடத்தில் பல விமானிகள் அதிக புவியீர்ப்பினால் மயக்கமடைந்தார்கள். ஆனால் இந்த ஸ்டூகா தானியங்கி முறையில் அந்த பாய்ச்சலில் இருந்து மீண்டு வருமாறு வடிவமைக்கப்பட்டது. சுமார் 427 மீட்டர் உயரத்துல தானியங்கி விமானம் பத்திரமா பாய்ச்சல்ல இருந்து மீண்டு விட்டதை உறுதி செய்யும். அதுக்குள்ள விமானி சுயநினைவுக்கு வந்து விமானத்தோட கட்டுப்பாட்டை தானியங்கி முறையை அணைச்சிட்டு கையில் எடுத்துக்குவாரு. ஸ்டூகா ஐரோப்பாவின் மிக பயங்கர தாக்குதல் ஆயுதமான இது பிரிட்டனின் RAF-க்கு எதிரான போரில் பலத்த அடி வாங்கியது. அந்த சமயத்தில் இந்த விமானத்தின் பலவீனங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. இது ஒரு மிகச்சிறந்த குண்டுவீச்சு இயந்திரம். ஆனா மற்ற விமானத்துக்கிட்ட இருந்து இதனால தற்காத்துக் கொள்ள முடியாது. நாசிகள் வான்வெளியில ஆதிக்கம் செலுத்தினப்போ இந்த ஸ்டூகாக்கள் நல்ல விதமா செயல்பட்டன. அந்த வான்வெளி ஆதிக்கம் முடிஞ்ச அப்புறம் இவற்றிற்கு பிரச்சனை வந்தது. ராயல் ஏர்போர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூகாவை வேட்டையாடுறது ஒரு குட்டி சீலை உதைப்பது போல எளிதானது. பிரிட்டனுடைய வானில் சுட்டு வீழ்த்தப்பட்டபின் இந்த ஸ்டூகாக்களில் பெரிய அளவு பீரங்கிகள் சேர்க்கப்பட்டு ரஷ்ய பகுதிகளில் புதிய பொறுப்பு கொடுத்து அனுப்பப்பட்டன. இந்த ஸ்டூகாக்கள் அருமையான கவச வண்டி அழிப்பு கருவிகளாக செயல்பட்டது. இது ஒரு தகர டப்பாவை கிழிப்பது போல கவச வண்டிகளை அழிக்கும் வல்லமை கொண்டது. ஆனால் ரஷ்ய கவச வண்டிகளுக்கு எதிராக சண்டை விமானங்களில் பாதுகாப்பற்ற ஸ்டூகாக்கள் உபயோகம் இல்லாமல் போயின. இந்த JU-87 ஸ்டூகாக்கள் 9ஆம் இடத்தில் ஸ்திரமாக நிற்கின்றன. ஆனாலும் நாம் உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும், இந்த டைவ் பாமர்கள் சற்று மோசமானவைதான். தி கிரேட்டஸ்ட் எவர் பாமர்களில் நம் வரிசையில் 8ஆம் இடம் பிடிப்பது முதல் உலகப் போரின் அற்புதமான இத்தாலிய கனரக குண்டுவீச்சு விமானமான இந்த கப்ரோனி C-36. இந்த கெப்ரோனி திட்டமிடப்பட்ட குண்டுவீச்சுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. இந்த வகையில இதுதான் முதலானதும் அதிக திறன் வாய்ந்ததும் கூட. இது அழகா இல்ல, ரொம்ப அற்புதமாவும் இல்ல, ஆனா நல்லா வேலை செய்யும். இது ரொம்ப கரடு முரடாவும் அசாதாரணமாவும் இருக்கு. ஆனா அந்த காலத்துக்கு இது கொஞ்சம் அதிகப்படியான தொழில்நுட்பம் தான். 1915 ரைட் சகோதரர்களின் முதல் விமான பயணம் முடிந்த 12 ஆண்டுகள் கழித்து இத்தாலியிலிருந்து கெப்ரோனி ஆல்ப்ஸ் மலைகளை தாண்டி ஆஸ்திரிய இலக்குகளை பறந்து தாக்கியது. 23 மீட்டர் நீள ரெக்கை கொண்ட இது 770 கிலோகிராம் எடையுள்ள குண்டுகளை 640 கிலோமீட்டர் பயணத்திற்கு தூக்கிச் செல்லும். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இதன் முதல் தலைமுறை குண்டுவீச்சு ஆயுதம் ராணுவ தலைவர்களின் சிந்தனையை தூண்டியது. இந்த கப்ரோனி வகை விமானங்கள் குண்டு வீச்சுல பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்தின. இந்த மாதிரி பெரிய விமானத்தை குண்டுகளை தூக்கிச் செல்ல யாரும் செஞ்சதில்ல. இத்தாலி தான் முதலா செஞ்சது. அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. கெப்ரானி ஆச்சரியப்படும் அளவுக்கு வெற்றி அடைஞ்சது. ஏன்னா அது 1000 கிலோ குண்டுகளை தூக்கி செல்லும். அது மட்டும் இல்ல, பொதுவா சொல்லணும்னா அது பயங்கர அழிவை ஏற்படுத்திய திறன்மிக்க விமானம்.
இது முதல் உலக போர்ல ரொம்ப வெற்றிகரமா ஒரு திட்டமிட்ட வான்வழி தாக்குதலை செஞ்சது. அது இதுவரைக்கும் அதிகமா யாருக்கும் தெரியாது. இந்த கப்ரோனி பாம்பர்களை அமெரிக்க விமானிகள் ஓட்டினார்கள் என்பதும் அதிகமாக வெளியில் தெரியாத மற்றொரு விஷயம். அவங்க இத்தாலிய விமானப்படையுடன் இணைஞ்சிருக்காங்க. அவங்க CA-36களை நிஜமான திட்டமிடப்பட்ட செயல்பாட்டுக்கு ஓட்டிட்டு போனாங்க. அதுல இருந்துதான் அமெரிக்காவின் திட்டமிடப்பட்ட குண்டுவீச்சு பாரம்பரியம் தொடங்கியது. என்னதான் கப்ரோனி பார்வைக்கு வலுவில்லாது பறக்க முடியாதது போல் தோன்றினாலும் இது ஒரு 4 பேர் கொண்ட குழுவை சுமந்து சென்றது. இது அவர்களுக்கும் மிக சிரமமான விமான பயணமாகத்தான் இருந்திருக்கும். குளிர்காலத்துல ஆல்ப்ஸ கடக்கணும். திறந்த வெளி கட்டுப்பாட்டார ரொம்ப கடினமான விஷயம். இதுல தரையிறங்குற வரைக்கும் எந்த விதமான வசதிகளையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த விமானம் முழுக்க முழுக்க கம்பிகளால இணைக்கப்பட்டது. அதை சுத்தி துணியால மூடப்பட்டிருக்கும். அதோட இந்த விமானங்களின் குழுவினரோட தைரியத்தை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி எந்த பாதுகாப்பும் இல்லாம அவங்க இதுல ஏறி இருக்காங்களே. என்னதான் இந்த கப்ரோனி பாக்குறதுக்கு பழங்கால விமானம் மாதிரி விசித்திரமா இருந்தாலும் இது ஒரு நல்ல வடிவமைக்கப்பட்ட விமானம். இத்தாலிய விமானப்படை இந்த விமானத்தின் மீது மிகுந்த அபிமானம் கொண்டிருந்தது. அதனால் இதனை 1929 வரை பணியில் வைத்திருந்தது. இப்போது நாம் தி கிரேட்டஸ்ட் எவர் வரிசையில் 8ஆம் இடம் பிடித்த கெப்ரோனிக்கு விடை கொடுப்போம். இது வான்வழி போரின் ஒட்டுமொத்த கோட்பாட்டையே மாற்றியமைத்தது. ஆனால் இதன் திறந்தவெளி கட்டுப்பாட்டாரையும் நீண்ட பயணங்களும் குழுவினருக்கு நரக வேதனையாக அமைந்தன. பாமர் ஒரு இத்தாலிய அழகு கார் போன்ற வடிவமைப்பும் ஜெர்மானிய அதிதுல்லிய பொறியியல் திறனும் இங்கிலாந்தின் அதிரடித்தன்மையும் கொண்டது. இதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. ஏனென்றால் இந்த விமானத்தை 1979 இங்கிலாந்து, இத்தாலி மற்றும் ஜெர்மனி சேர்ந்து கூட்டாக தயாரித்தது. இதுதான் பனேவியா டார்னேடோ, குறைந்த உயர அதிவேக தாக்குதல் பாமர். இந்த டொர்னடோல நல்ல விஷயம் என்னன்னா இதை வச்சு எதை வேணாலும் தாக்க முடியும். அது பல மைல் தள்ளி உள்ள ஆழமான பதுங்கு குழிகள் ஆகட்டும், இல்ல தனி இடத்துல இருக்கிற துருப்புகள் ஆகட்டும். நான் டொர்னேடோக்களை 80களின் மத்தியில ரூகன்ல ஓட்டிருக்கேன். அது ஒரு சிறப்பான விமானம். பலமுனை உபயோகத்திற்கென உருவாக்கப்பட்ட இந்த டார்னேடோ 2 இருக்கை 2 என்ஜின் கொண்ட சண்டை மற்றும் குண்டுவீச்சு ஆகிய பணிகளுக்கு நேர்த்தியாக தயாரிக்கப்பட்டது. 27 மில்லிமீட்டர் துப்பாக்கிகள் கொண்ட டார்னேடோ 8000 கிலோகிராம் எடையுள்ள குண்டுகளையும் சுமந்து செல்லும். இது ரொம்ப அதிக திறன் வாய்ந்த விமானம். இது சுமந்து போற ஆயுதத்தோட எடையாகட்டும், இல்ல வீசுற குண்டுகளோட துல்லியத்தில் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விமானம். கிரேட்டஸ்ட் எவர் ராயல் ஏர்போர்ஸ் விமானி பிளைட் லெப்டினன்ட் ஜிம் பேக்கை சந்தித்தது. அவரின் மடியும் இறக்கை கொண்ட டார்னேடோ GR4 சிறப்புகள் பற்றி அப்பொழுது கேட்டோம். நீங்க இங்க பாக்குறது முழுசா 25 பாக முன்புறமா நிமிர்ந்த ரெக்க. இதை நாம அப்படியே பின்னால தள்ளி 67 பாகையில வாழ தொடும்படி செய்யலாம். விமானம் வேகம் எடுக்கும் போது இதை பின்னால தள்ளி ஒளியை விட வேகமா போக வைப்போம். மேலெழும்பும் போதும் தரையிறங்கும் போது வேகமாக செல்ல பின்னால் மடியும் இந்த ரெக்கைகளால் டார்னேடோ சகலகலா வல்லமை பெற்றுள்ளது. ஆனால் இதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. எதையும் இழக்காம எதுவும் கிடைக்காது. நகரும் ரெக்கை கொண்ட விமானம் ஒரே மாதிரி அமைப்புள்ள ரெக்கை கொண்ட விமானத்தை விடவும் அதிக கனமானது. ஆனால் அந்த பின்னோக்கி மடியும் ரெக்கைகளால் ஏற்படும் கூடுதல் கனம் டார்னேடோவிற்கு ஒரு பிரச்சனையே அல்ல. அதிரடிதான் இந்த விமானத்திற்கு மிகவும் பிடித்த விஷயம். ஒவ்வொரு விமானிக்கும் ரொம்ப விருப்பமானது இந்த என்ஜின்கள் தான். டொர்னேடோ GR4 ஒரு சக்தி வாய்ந்த விமானம். வெறும் விமானம் மட்டுமே 14000 கிலோ எடையுள்ளது. இதை தவிர்த்து எரிபொருள் சேர்த்து 28500 கிலோ எடையோட இது பறக்க முடியும். சொல்ல போனால் இந்த டார்னேடோ தன் எடையை விட 2 மடங்கு அதிக எடையை தூக்கிச் செல்ல முடியும். அதுவும் ஒலியை விட 2.2 மடங்கு அதிக வேகத்திலும் செல்ல முடியும். தரையமைப்பு தொடரும் ரேடார் கருவி உதவியுடன் டார்னேடோ தரைக்கு அருகில் மணிக்கு 11000 கிலோமீட்டர் வேகத்தில் தானாகவே பறக்குமாறு வடிவமைக்கப்பட்டது. இங்க கீழ்ப்பகுதியில 2 ரேடார்கள் இருக்கு. ஒன்னு தரையமைப்ப கணிக்குது, அடுத்தது தரையமைப்ப தொடருது. அது வெளிப்புறத்தை கண்காணிச்சு தரையமைப்ப ஆராயுது. இதனால விமானம் தானாவே பறக்க முடியும். அதுவும் நாங்க சாதாரணமாவே இரவுல மேகமூட்டத்துக்குள்ள 61 மீட்டர் உயரத்துல பறப்போம். ஆனாலும் விமானியோட கைகள் கட்டுப்பாட்டு கருவியை தொடாது. உங்க பணியை உங்களுக்காக விமானம் செஞ்சு முடிக்கும். ஒரு 30 மீட்டர் 600 நாட்டுகள் இரவுல மேகத்துக்குள்ள ரேடாரை வச்சு தரையமைப்பு தொடரும். நீங்க இதை நம்பித்தான் ஆகணும். டார்னேடோ பாமர் ஒரு சண்டை விமானம் போல் செயல்படுவதால் பாரம்பரிய பாமர் விமானிகள் இதுவரை சந்தித்திராத ஒரு புது பிரச்சனையை இது அவர்களுக்கு தருகிறது. புவியீர்ப்பு விசை. இதனால் ஜிம் பேக் போன்ற விமானிகள் என்றும் மாறாத அமைப்புடன் விளங்கும் பாதுகாப்பு ஆடையான G சூட்களை அணிந்து கொள்கிறார்கள். இது ஒரு பற்பசை குழாய் மாதிரி தான். இது உடையோட அடியில முதல்ல அழுத்துது, ரத்தத்தை கால்கள் வழியா மேல உங்க வயிறு வரைக்கும் கொண்டு வருது. வயிற்றுல இருந்து நாங்க பெரும்பாலும் எங்களோட 6 பேக் வழியா இதை அழுத்துவோம். அதுக்கப்புறம் ரத்தம் தலையில நிலையா இருக்கிற மாதிரி பாத்துக்குவோம். ஏன்னா அங்க ரத்தம் இருக்கிறது ரொம்பவே முக்கியமானது.
இந்த டார்னேடோ 1991 நடந்த ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டார்மில் சில பயங்கர ஆபத்தான செயல்பாடுகளில் ஈடுபட்டது. குறிப்பாக ஈராக்கின் விமான தளங்களை அழித்தது. ஈராக் விமானப்படைகள் கிட்ட பெரிய விமான தளங்கள் இருந்தது. அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா டொர்னேடோ அதை செஞ்சு முடிச்சது. அந்த வாரத்துல நாங்க விமான எதிர்ப்பு குண்டுகளுக்கு எங்க 5 டொர்னேடோக்களை இழந்தோம். அவை குறிப்பார்த்து சுடப்பட்டதால இல்ல. எப்படின்னா, ஒரு விமானம் தாழ்வா பறந்து வந்தா நீங்க சும்மா மேல பார்த்து சுட்டாலே போதும். ஜிம் பேக் முதல் வளைகுடா போரின் போது சிறு குழந்தை. ஆனால் 2003 சமீபத்திய வான வேடிக்கை நிகழ்ச்சி நடந்த அன்று இரவு பாக்தாதின் மேல் அவர் இருந்தார். அவர் வேலை ஈராக்கிய சாம்களை, அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், தரையிலிருந்து விண்ணிற்கு ஏவுகணை செலுத்தும் தளங்களை அழிப்பதுதான். நான் மத்த விமானங்களை சுட்டு வீழ்த்தும் ரேடார் அமைப்புகளுக்கு எதிரா போய்கிட்டு இருந்தேன். அதனால நாங்க ஒரு 700 தானியங்கி ஏவுகணைகள் போறதை பார்த்தோம். அப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள என் ராக்கெட்டுகளை நான் செலுத்தினேன். அது என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத தருணம். வெற்றிகரமானதாகவும் திறன்மிக்கதாகவும் இருக்கும் டார்னேடோ தான் எப்படிப்பட்ட இடம் பிடிப்பது என்று தெரியாமல் இருக்கிறது. ஒரு பாமராகவா அல்லது சண்டை விமானமாகவா? அது விமானி அந்த நேரத்துல என்ன நினைக்கிறாரோ அதை பொறுத்து இருக்கு. ஒரு பொத்தானை தட்டி விட்டு அதை சண்டை விமானமா செயல்படுத்தலாம். அதையும் தேவைப்படும் போது சீக்கிரமா செய்யலாம். இது தாக்குதல் குண்டு வீச்சு விமானமா தான் வடிவமைக்கப்பட்டது. எல்லா விமானங்களுமே இந்த பனேவியா டொர்னேடோ உட்பட ஒன்றுக்கும் மேற்பட்ட உபயோகம் இருந்தா கொஞ்சம் திணறித்தான் போகும். இந்த விஷயத்துல இதுக்கு 4-5 உபயோகம் இருக்கு. அதனால நீங்க ஒரு திறன்மிக்க சண்டை விமானம் வேணும்னு வடிவமைச்சிருந்தா இதோட மற்ற விஷயங்களை குறைச்சு அதுக்கேத்த மாதிரி உருவாக்கி இருப்பீங்க. என் கணிப்புப்படி இது நல்ல பாமர். குண்டு வீச்சுக்கு திறன்மிக்க விமானம். சண்டை விமானம்னு பார்த்தா இல்ல. ஒரு பாமரா இது நல்லது. சண்டை விமானிகள் இதுக்காக என் மேல கோச்சுப்பாங்க. தாழ்வாகவும் வேகமாகவும் மற்றும் தாக்க எளிதாகவும் உள்ள இந்த டார்னேடோ எல்லா துறைகளிலும் தளபதிதான் என்றாலும் எதிலும் அரசன் இல்லை. சகலகலா திறன் கொண்ட டார்னேடோ 7ஆம் இடம் பிடிக்கிறது. தி கிரேட்டஸ்ட் எவரில் 6ஆம் இடம் பிடிக்கும் இது அடிப்படையில் இங்கிலாந்தின் அணுகுண்டு வீச்சு விமானம். தண்டர்பால் என்ற ஜேம்ஸ் பாண்ட் திரைப்படத்தில் தோன்றிய இதுதான் ஆவ்ரோ வால்கன். இந்த ஆவ்ரோ வால்கன் ஒரு சிற்பக்கலை நுணுக்கமுள்ள அழகு கொண்டது. இந்த விமானத்தை நீங்க பார்த்தா என்ன அழகான விமானம்னு ஆச்சரியப்படுவீங்க. இந்த வல்கன் காட்சிக்கேற்ற விமானம், அதாவது விமான கண்காட்சிகள் போன்ற விஷயங்கள்ல இத அற்புதமா காட்சிக்கு பயன்படுத்தலாம். இந்த முக்கோண வடிவ அல்லது டெல்டா ரெக்கை கொண்ட வல்கான் அணுகுண்டை சுமந்து நெடுந்தூரம் சென்று வர வேண்டிய RAF இன் தேவைக்காக உருவாக்கப்பட்டது. அதாவது மாஸ்கோ சென்று திரும்ப வேண்டும். முதலில் அழகான அணுகுண்டு தீற்றல்களை செய்து காட்டிய வல்கன் 1960 செயல்பட துவங்கியது. இது 10,000 கிலோ அணுகுண்டுகளையோ அல்லது சாதாரண குண்டுகளையோ தூக்கிச் செல்லும். அது கிட்டத்தட்ட 12 கார்களின் எடைக்கு சமமாகும். இந்த ஏவ்ரோ வல்கன் அதோட காலத்துல ஒரு சிறப்பு அந்தஸ்துடன் திகழ்ந்துச்சு. இதுல பெரிய டெல்டா, சுத்தமான டெல்டா இருக்கு. அதோட இது 18,288 மீட்டர் உயரத்துல சோவியத் யூனியனுக்கு எதிரான அணுகுண்டு ஊடுருவல் செய்ய போது அதை செய்யத்தான் இது உருவாக்கப்பட்டது. அதை இது அற்புதமா செய்யும். இந்த வல்கன் 4 ஒலிம்பஸ் ஜெட் என்ஜின்கள் கொண்டு பறக்கிறது. எல்லாம் சேர்த்து 36,000 கிலோ உந்து சக்தி கிடைக்கிறது. அதிகபட்ச வேகமாக 0.95 மேக், அதாவது மணிக்கு 1000 கிலோமீட்டர்கள் வேகத்தில் செல்கிறது. இந்த வல்கன் என்கிற தகர முக்கோணம் மேலும் ஒரு பாமர் போல் அல்லாது ஒரு சண்டை விமானத்தின் லாகவத்தோடு பறக்கிறது. இந்த விமான ஓட்ட சுலபமானது. அதுலயும் குறிப்பா பிரச்சனையான தருணங்கள்ல மத்த சண்டை விமானங்கள் இதோட உயரத்தை எட்ட முடியாது. வால்கனின் டெல்டா இறக்கை வடிவமைப்புதான் இதன் தனிச்சிறப்பான அம்சம். ஆனால் அது வெறும் காட்சிக்காக மட்டும் அமைக்கப்படவில்லை. அழகுணர்ச்சியிலையும் பொறியியல் அப்புறம் பயன்பாட்டிலையும் சரி, இந்த வால்கன் ஒரு கவர்ச்சியான விமானம். இதோட தடிமனான வடிவத்தால இதுல ஏராளமான பொருட்களை வச்சுக்கலாம். குழுவினருக்கு நிறைய இடம், குண்டுகள் எடுத்து செல்ல நிறைய பகுதிகள்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு கொஞ்சம் வினோதமான செயல்பாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு, வானத்துல இந்த டெல்டா ரெக்கைகளை அதிகபட்ச பாகை சாய்வுல பறந்து தாக்கலாம். ஆனாலும் அது செலுத்த போதிய சக்தி இருந்தா அது ரொம்ப ஸ்திரமாவே போகும். காலத்திற்கேற்றபடி அழகுணர்ச்சி மாறுவது போல்தான் இந்த வல்கனும் மாறியது. இப்பொழுது புதிய பொறுப்புகளும் புதிய வண்ணமும் பூசிக்கொண்டது. சோவியத் ஏவுகணை தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் உயரத்தில் இருக்கும் பாமர்களுக்கு பாதிப்பு உண்டானது. அதனால் மாற வேண்டும், இல்லை மறைய வேண்டும் என்ற நிலை வந்தது. இந்த வல்கன் இப்போது தாழ்நிலை மறைந்து தாக்கும் பாமராக மாறியது. அப்போ கடைசி நிமிஷத்துல நீங்க ஒரு 152 மீட்டர் உயரத்துக்கு வந்து கதவு திறந்து விடுவிக்கும் விசையை அழுத்தணும். உடனே குண்டுகள் மழை போல பொழியும். சிங் 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 சிங். அப்ப கூட நீங்க போட்ட குண்டு வெடிப்போட தாக்கத்தை உங்களால உணர முடியும். அதனால அதை விட தாழ்வா பறக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. ஏற்கனவே RAF இன் ஓய்வு பட்டியலில் இருந்த வல்கன் 1982 ஒரு வாய்ப்பு பெற்று அதன் முதலும் கடைசியுமான போர் அனுபவத்தை ஃபாக்லாந்து போரின் போது பெற்றது. ஒரு வல்கனை அனுப்புறது மூலம் நாங்க ஒரு தீவிரமான செய்தியை உணர்த்த பார்த்தோம். என்னதான் அவை அவங்களோட ஸ்டான்லி துறைமுக ஓடு பாதையில குண்டு வீசினாலும் அர்ஜென்டினாவுக்கு பக்கத்துல வந்துட்டோங்கிறத உணர்த்துறதாவே அது இருந்தது.
அது 12,875 கிலோமீட்டர் கொண்ட பயணம். அந்த காலத்துல அதுதான் மிக நீண்ட குண்டுவீச்சு பயணமா இருந்தது. அது மாதிரி யாரும் போய் வந்ததில்ல. போர்க்காலத்தில் வல்கனை ஓட்டிச் செல்வதே குழுவினருக்கு மிக சவாலான விஷயம்தான். ஆனால் இங்கிலாந்தின் பல விஷயங்கள் போல் இந்த வல்கனிலும் ஒரு அமைப்பு இருந்தது. அது ஆபத்து காலத்தில் எப்படி பார்த்தாலும் விமானிகள் மட்டுமே உயிர் தப்ப முடியும் என்பதுதான். இது 2 தனிப்பட்ட அறை கொண்ட விமானம். 2 விமானிகளும் தப்பிக்கும் இருக்கையில உட்கார்ந்திருப்பாங்க. மத்த 3 குழுவினரும் பின்னால இருள உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களால வெளியில பார்க்க முடியாது. அவங்க பின்பக்கம் பார்த்து உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க கிட்ட தப்பிக்கும் இருக்கைகள் இல்ல. கீழ்ப்புறத்துல ஏதாவது பிரச்சனை ஆபத்துன்னா இந்த மாதிரி செய்யறதுக்குன்னே நிறைய விமானங்கள் இருக்கு. அந்த பின்புறத்துல இருக்கிற குழு நிச்சயமா இறந்து போயிடுவாங்க. இந்த அழகான வல்கன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டது. ஏனென்றால் இதில் எல்லோரும் பிழைக்கும் அளவு தப்பிக்கும் இருக்கைகள் இல்லாததுதான் காரணம். இதற்கு மேலும் இந்த பாமரின் மனம் புண்படும் வகையாக இது இப்போது வான்வெளியில் எரிபொருள் நிரப்ப மட்டுமே பயன்படுகிறது. You're watching Discovery Select. நாம் 5 அற்புத விமானங்களை பார்த்தோம். ஆனால் த கிரேட்டஸ்ட் எவர் பாமரை கண்டுபிடிக்க இன்னும் நாம் 5 விமானங்களை பார்த்தாக வேண்டும். அடுத்ததாக 5ஆம் இடத்தில் உள்ள இந்த விமானம் தன் அளவு மற்றும் சக்தியால் நம்மை வியப்பில் ஆழ்த்தும். இதுதான் ரஷ்யாவின் பனிப்போர் அரக்கன் Tu-95 பேர் நியூக்ளியர் பாமர். இது ஒரு அழகான பறவை. ரஷ்ய விமான வடிவமைப்பாளர்களுக்கு எப்போதும் அழகுணர்ச்சி அதிகம். அவங்க அழகான விமானங்களை உருவாக்கி இருக்காங்க. அசாதாரண வடிவம், வளைவு ரக்கைகள்னு இருந்தாலும் கூடவே அதிவேக சுழல் விசிறிகள். அதோட அதிக வேகம், அதிக தூரம், மிக அதிக உயரம். இது சந்தேகமே இல்லாம பனிப்போர்ல மிகப்பெரிய அடையாள சின்னமா விளங்கியது. சிப்போலோ டிசைன் பியூரோவால் வடிவமைக்கப்பட்ட இந்த பேர் சோவியத்தின் சக்தியை காட்டும் ஒரு சின்னம். இதன் மாபெரும் 51 மீட்டர் வளைவு ரெக்கைகள் அபாரம். ஆனால் இதன் அழகான அம்சம் எது என்றால் அதன் 4 டர்போ பிராப் என்ஜின்கள் தான். இது 8 எதிர்திசை சுழலும் விசிறிகளை கொண்டது. இந்த பாமருக்கு மிக அதிக எரிபொருள் சிக்கனத்தையும் தொலைதூர பயண பலத்தையும் இது அளித்தது. எதிர்திசை விசிறிகள்ல 2 விசிறிகள் ஒன்னுக்கு முன் ஒன்னா இருக்கும். ஒன்னு ஒரு திசையில சுத்தும், இன்னொன்னு இன்னொரு திசையில சுத்தும். இது தொழில்நுட்ப அளவுல மிக சிக்கலான அமைப்பு. முன்காலங்கள்ல எதிர்திசை விசிறி அமைப்பு இதனாலதான் தோல்வி அடைந்தது. ஆனா ரஷ்யர்கள் சரியா செஞ்சிட்டாங்க. இந்த சக்தி வாய்ந்த பேர் பனிப்போரின் விளையாட்டுகளில் ஒரு முக்கிய அங்கத்தினராக என்றும் நினைவில் நிற்கும். இது தொடர்ச்சியாக ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க வான்பகுதிகளில் பலவீனங்களை தேடிக் கொண்டிருந்தது. உச்சக்கட்ட செயல்திறன் கொண்டது. எங்களெல்லாம் பயமுறுத்திடுச்சு தெரியுமா? அவங்க நிறைய பேர் நார்த் கேப் வழியா வருவாங்க. அவங்கள பிரிட்டிஷ் சண்டை விமானங்கள் தடுக்கும். பனிப்போரோட உச்சத்துல இது நிச்சயம் எதிர்த்து நிக்க கடினமான ஒரு விமானம் தான். பனிப்போரின் பல பாமர்கள் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணுகுண்டு ஏவுகணைகளால் ஓரம் கட்டப்பட்டன. இந்த சர்வ வல்லமை படைத்த பேர் 20,865 கிலோ எடையுள்ள ஆயுதங்களை தாங்கி அமெரிக்க கடற்படை விமானம் தாங்கி கப்பல்களை ஏவுகணை கொண்டு தாக்க அனுப்பப்பட்டது. இந்த Tu-95கள் உண்மையிலேயே பயங்கர ஆயுதமாகிறது அதுல ஏவுகணைகள் ஏற்றப்படும் போதுதான். அப்போ அது மொத்தமா விமான தாங்கி கப்பல்களை அழிக்கிற ஆயுதம் ஆயிடுது. தற்காத்துக் கொள்றது ரொம்ப கடினம். அதோட அது மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்த பேரின் எதிர்திசை சுழலும் விசிறிகள் இதன் பயண தூரத்தையும் பலத்தையும் அதிகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதன் சப்தம் தாங்க முடியாதது. பனிப்போர் சண்டை விமானிகள் ஏதாவது ரஷ்ய விமானத்தை அருகில பார்த்ததா சொன்னா அது நிச்சயமா இந்த பேர் விமானமா தான் இருக்கும். அவங்களோட தலைக்கவசத்தை தாண்டியும் விமான கூரையை தாண்டியும் அவங்க சொந்த விமானத்தோட சத்தத்தை தாண்டியும் இந்த எதிர்திசை சுழல் விசிறிகளோட சத்தத்தை அவங்களால கேட்க முடியும். கொஞ்சம் கிட்ட போய் படம் எடுக்க முயற்சி செஞ்சா அதோட சத்தம் காதுகளை செவிடாக்கிடும். அதன் தீவிர இரைச்சலை அமெரிக்கர்கள் கடலுக்கடியில் ரஷ்ய நீர்மூழ்கிகளை கண்டறியவன அமைக்கப்பட்ட கேட்கும் கருவிகளில் கூட கேட்டார்கள். எனக்கு இந்த பியர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பியர்ல ஒரு வேடிக்கை என்னன்னா, கடற்படை தன்னோட சோசஸ்ங்கிற சோனார் கண்காணிப்பு அமைப்பு மூலம் பியர்களை கண்டறிய முடியுங்கிறது தான். அவங்க அட்லாண்டிக் கடல் முழுவதும் கருவிகளை பொருத்தி ரஷ்ய நீர்மூழ்கிகளை கண்காணித்து வந்தாங்க. அவங்களால பியரையும் கண்காணிக்க முடிஞ்சது. ஏன்னா அதோட தனித்தன்மையான அலைவரிசையில வெளிப்படும் எதிர்திசை சூழல் விசிறிகளின் இறைச்சல் துல்லியமா கேட்டது. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த தன்னிகர் இல்லாத Tu-95 பேர் 5ஆம் இடத்தில் ஆரவாரத்துடன் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு குண்டுவீச்சு விமானமானது பட்டவர்த்தனமாக தாக்கப்படுவது அவ்வளவு சிறப்பானதல்ல. நம் கிரேட்டஸ்ட் எவரின் 4ஆம் இடத்திற்கான தேர்வு இதுவரை அழிவில்லாத அமெரிக்காவின் ரகசிய நட்சத்திரமான இந்த B-2 ஸ்பிரிட் பாமர். இந்த B-2 அமெரிக்கர்களால என்ன செய்ய முடியும்ன்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது தொழில்நுட்ப வகையில ரொம்ப புத்திசாலித்தனமானது.
ஆனா தலை சுத்தும் வகையில மிக விலை உயர்ந்தது. B2 இருக்கும்போது பேச்சு என்னவா இருக்கும்னா, ஒரு இலக்கை தாக்க எத்தனை விமானம் தேவைன்னு இருக்காது, இந்த விமானத்தை வச்சு எத்தனை இலக்குகளை அழிக்கணும்னு தான் இருக்கும். நம்மால இதுல உலகத்தை சுத்தி போய் குண்டு வீசிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வர முடியும். இதை நம்ம சீக்கிரமாவும் துல்லியமாவும் யார் கண்ணிலையும் படாமலையும் செய்ய முடியும். இதுதான் மிக அதிக சக்தி வாய்ந்த ஒற்றை ஆயுத அமைப்பு. இது போல வேற ஒண்ணு இதுவரைக்கும் இல்ல. இது அசாதாரண ஆயுதம். இந்த ஸ்டெல்த் பாமர் தன் முதல் போரை 1999 சந்தித்தது. அப்போது கொசோவோ போரில் செர்பிய இலக்குகளை தாக்கியது. அதோடு B2 தொடர்ந்து வளைகுடா மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்களிலும் பங்காற்றியது. அங்கெல்லாம் சாதனை புரிந்தது. சொல்லப்போனா விமான சரித்திரத்துல ரொம்ப நீண்ட சண்டை பயணமா இந்த B2 ஒயிட்மேன் ஏர்போர்ஸ் பேஸ்ல இருந்து புறப்பட்டது. 44 மணி நேரம் இங்க இருந்து பறந்து ஆப்கானிஸ்தான் போய் அங்க போரை துவக்கினாங்க. நாங்க அதை தான் செய்வோம். நாங்க தான் முதல்ல போவோம். பார்க்க வினோதமாக இருக்கும் இந்த ஸ்டெல்த் பாமரின் பல அம்சங்கள் இன்னும் பரம ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. இதன் உச்சவேகம் கிட்டத்தட்ட உயர்நிலை ஒலிக்கீடான வேகம் மணிக்கு 900 கிலோமீட்டர்கள், அதுவும் 11,000 மீட்டர் உயரத்தில். அத்துடன் இது 23,000 கிலோ எடையுள்ள குண்டுகளை தூக்கிச் செல்லும். இந்த விமானத்துல அப்படியே என்னால 80,227 கிலோ செயற்கைக்கோள் வழி நடத்தும் ஜேடாம்களை எடுத்துட்டு போக முடியும். அது எல்லாத்திலையும் வால் பகுதியில ஒரு ஆண்டனா இருக்கும். அதனால ஒரு B2 பாமரை வச்சு என்னால 80 இலக்குகளை தாக்க முடியும். ஆனால் இந்த பாமரின் தனித்தன்மையை எதிரிகளின் தற்காப்பு அமைப்புகளால் இதனை கண்டுபிடிக்க முடியாது என்பதுதான். இந்த B2 சிக்கலான மாறிக்கொண்டே இருக்கும் விளைவுகளை கொண்டு ரேடாருக்கு புலப்படாமல் அதன் சமிக்ஞைகளை அதற்கே திருப்பி அனுப்பாமல் வேறு பக்கமாக செலுத்தி விடுகிறது. இந்த ஸ்டெல்த் பாமர் மேலும் ரேடார் அலைகளை கிரகிக்கும் பொருட்களால் மூடப்பட்டும் உள்ளதால் எதிரியின் ரேடார் சமிக்ஞைகளை கிரகித்து விடுகிறது. பல வகை பூச்சிகள் பலவித வேலைகளை செய்யும். சில பூச்சிகள் ரேடார் சக்தியை உறிஞ்சிடும், சிலது ரேடார் சக்தியை வேற பக்கம் திருப்பிடும். 52 மீட்டர் ரெக்கையுடன் இருக்கும் B2வை பறக்கும் ரெக்கை என்றும் அழைப்பார்கள். ஏனென்றால் சாதாரண விமானம் போல் இதற்கு வால் கிடையாது. வால் கிடையாது. வால் இல்லாத எத்தனை விமானங்களை நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கு நிறைய கணிப்பொறி சக்தி வேணும். அதுவும் நிறைய மாறுபட்ட விமான கட்டுப்பாடுகள் இதுல இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துல இது சாத்தியமாகிவிட்டது. கணிப்பொறியோட நிலைப்படுத்தும் அமைப்பு இல்லைன்னா இந்த B2 கட்டுப்பாட்டை இழந்துடும். இது தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கணிப்பொறியே நம்பி இருக்கு. இதோட கணிப்பொறிகள் பழுதாகாம நல்ல நிலையில இருக்கும்னு நம்புவோம். ஏன்னா அது பழுதானா விமானம் நிச்சயம் விழுந்து நொறுங்கிடும். இந்த B2வின் பறக்கும் இறக்கை வடிவம் இதற்கு நிறைய தூக்கு விசை அளிக்கிறது. அதன் காரணமாக விமானிகள் தரையிறங்கும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியுள்ளது. இந்த B2 வேற எந்த விமானத்தை விடையும் ஓட்டுறதுக்கு ரொம்ப வித்தியாசமானது. எக்கச்சக்கமான தூக்கு விசை இருக்கும். இந்த விமானத்தை மட்டும் மெதுவா கீழே இறக்கணும். பொறுமையா உங்களால முடிஞ்ச அளவு நிதானமா நேரா தரை மேல பறக்க விட்டுட்டு கட்டுப்பாட்டை லேசா தொட்டா போதும், இது தரையை தொடும். இது ரொம்ப அருமையான விமானம். நீங்க சரியா செலுத்தினா மிதந்து இறங்கும். இது அழகா செய்யும். ஸ்டெல்த் பாமரில் போருக்கு போவதுதான் இருப்பதிலேயே எதிரியை தாக்க மிக பாதுகாப்பான வழி. நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்கன்றதும் நம்மளை யாரும் துரத்த மாட்டாங்கன்றதும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் தான். என் குடும்பமும் இதுக்காக சந்தோஷப்படும். எனக்கு இது பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது. B2 முதலில் USSRல் அணுகுண்டு வீசுவதற்காக வடிவமைக்கப்பட்டது. பனிப்போர் முடிந்ததாலும் பாதுகாப்பு செலவுகள் குறைக்கப்பட்டதாலும் இந்த அதிக விலையுள்ள பாமர்கள் வெறும் 21 மட்டும்தான் தயாரிக்கப்பட்டன. ஒவ்வொரு B2 விமானத்தின் விலையும் கிட்டத்தட்ட $120 கோடி தொடும். இன்னைக்கு யாருமே ஒரு B2வை வாங்க மாட்டாங்க, தயாரிக்கவும் மாட்டாங்க. ஏற்கனவே B2 உற்பத்தி ஆகாம இருந்திருந்தா இப்ப அதுக்கு யாரும் நிதி உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த B2வை வடிவமைச்சதால நம்ம நாடு சுதந்திரமாவும் பத்திரமாவும் இருக்கு. நம்ம நாட்டோட எதிரிகள் பயங்கர இக்கட்ல மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு விளை வைக்க முடியுமா? நிச்சயமா அதிகமா தான் இருக்கும். இது உலகம் எங்கும் போய் அதோட சக்தியை காட்டும். இந்த விமானம் அதுக்காக தான் செய்யப்பட்டது. உலகம் தழுவிய தாக்குதல், உலகம் முழுக்க வெற்றி. கோடானு கோடிகளில் விலை இருப்பதாலும் குறைந்த அளவே உற்பத்தியானதாலும் மிக குறைவான போர் அனுபவத்தாலும் இந்த B2 நம் கிரேட்டஸ்ட் எவர் பாமர்கள் வரிசையில் 4ஆம் இடமே பிடிக்கிறது. 3ஆம் இடத்தில் இருப்பது 2ஆம் உலகப் போரில் RAF பாமர் தலைமையின் கூர்முனையாக திகழ்ந்த ஆப்ரோ லங்காஸ்டர். 2 போர் விமானங்களை மட்டும் பிரிட்டிஷ் மக்கள் இன்னும் நினைவுல வச்சிருப்பாங்க. அதான் ஸ்பிட்ஃபயர் அப்புறம் லாங்காஸ்டர். இந்த லான்காஸ்டர் எப்படிப்பட்ட சேதத்தையும் தாங்கும். இது அருமையான விமானம். இது போர்ல பயன்படும் சிறந்த பாமர் ரகம். இதுல மிகப்பெரிய குண்டு வைக்கும் இடம் இருக்கு. ஒரு நாளெல்லாம் தாக்குதலை தொடரலாம். இந்த லான்காஸ்டரை தலைசிறந்த பாமர்னு ஒத்துக்கலனாலும் நான் அதை தலைசிறந்த பாமர்னு தான் சொல்லுவேன். 1942இல் 4 என்ஜின் லங்காஸ்டர்கள் ஜெர்மனி மீதான இரவு நேர தாக்குதல்களின் மன்னனாக திகழ்ந்தன. அதில் 7 பேர் கொண்ட குழு இருந்தது. அது ஐரோப்பாவின் வேறெந்த பாமர்களை விடவும் அதிக கனமான ஆயுதங்களை தூக்கிச் சென்றது. மிகப்பெரிய குண்டு சேமிப்பு பகுதி
மிக அதிக கொள்ளளவு கொண்ட குண்டு சேமிப்பு பகுதி. இரண்டாவது உலகப் போர்ல சுமார் 9500 கிலோ எடையுள்ள குண்ட எந்த விமானமும் தூக்குனதில்ல, ஆனா லான்காஸ்டர் தூக்குச்சு. லான்காஸ்டரின் 1942 வருட அணைவெடிப்பு தாக்குதல்கள் வரலாற்றின் மிக பிரபலமான குண்டுவீச்சாகும். இலக்கு ரூரில் உள்ள ஜெர்மன் அணைக்கட்டுகள். இந்த லாங்குகள் மாபெரும் 4000 கிலோ சுழல் குண்டை தூக்கிச் சென்றன. அது தண்ணீரின் மீது வழுக்கிக் கொண்டு போய் அணைக்கட்டில் மோதி வெடிக்கும். இந்த அணைவெடிப்பு தாக்குதல்கள் பாமர் தலைமையின் சில சிறந்த குழுவினரை பலிவாங்கியது. இது ரொம்ப விலை உயர்ந்த தாக்குதலாகும். ஆனாலும் இது தன்னோட குறிக்கோளை செயல்படுத்தியது. ஜெர்மனியோட போர் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய நாசத்தை விளைவித்தது. இந்த லாங்கினால் இவ்வளவு குண்டுகளை தூக்க முடியும் என்பதற்கு அதிகமாக அது தன் 4 ரோல்ஸ் ராய் மெர்லின் என்ஜின்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். எல்லாம் சேர்த்து லாங்கின் என்ஜின்கள் ஒரு 7000 குதிரை சக்தியை வெளிப்படுத்தும் திறன் கொண்டவை. நிறைய பேர் B-51 மஸ்டாங்குகள் பறந்து செல்வதை கேட்டிருப்பாங்க. அதுபோல 4 விமானத்தோட சத்தம் சேர்ந்ததா லான்காஸ்டரோட சத்தம் இருக்கும். அதனால ஒரு அழகான கம்பீரமான சத்தத்தை கேட்க முடியும். அந்த மெர்லின்களை பறக்க வைப்பதுதான் இதன் மொத்த சூட்சுமமுமே. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் அழகா அருமையான சீரமைப்போட இருக்கும். நாம எதிர்பார்க்கிற மாதிரி மித வேகத்துல இது கொஞ்சம் கனமா இருக்கும். ஆனா அதிவேகத்திலையும் இதோட சராசரி வேகத்திலையும் இந்த கட்டுப்பாடுகள் ரொம்ப துல்லியமா இயங்கும். நீங்க அதை தாராளமா நம்பி இயக்கலாம். அருமையா வேலை செய்யும் அற்புதமான விமானம் இது. இந்த லாங்க் 7 பேர் கொண்ட குழுவை ஜெர்மனியின் மீது மிக ஆபத்தான செயல் திட்டத்திற்காக கூட்டிச் சென்றது. வால்புற துப்பாக்கி வீரர் டெய்ல் அண்ட் சார்லி இவர்தான் இரவு நேர சண்டை விமானங்களின் தாக்குதலுக்கு முதலில் ஆளாகுபவர். எதிரி விமானத்தோட சண்டையை தவிர்க்க நாங்க ஒண்ணுதான் செய்ய முடியும். அது அவங்க கிட்ட இருந்து தப்பி ஓடுறது தான். ஏன்னா அவங்க கிட்ட எங்களை விட சக்தி மிக்க துப்பாக்கிகள் இருந்தன. நான் முதல்ல ஒரு எதிரி விமானத்தை பார்த்தப்போ அது தொடர்ந்து துரத்திக்கிட்டு வந்தது. நாங்க விமானி கிட்ட சொன்னோம், அவரை எச்சரிச்சோம். அவர் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்தாரு. ஆனால் எதிரி விமானத்திலிருந்து தப்பி ஓடுவது லான்காஸ்டரின் வழக்கமல்ல. அதன் ஒரு பலவீனத்தை ஜெர்மனியின் இரவு சண்டை விமானங்கள் வெகுவாக பயன்படுத்திக் கொண்டன. அதன் வயிற்று பகுதியில் துப்பாக்கி கிடையாது. இந்த லான்காஸ்டர் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள முடியாது. ஜெர்மனியர்கள் லான்காஸ்டர் தாக்கும் போதெல்லாம் கீழ்ப்புறமாவே தாக்குறாங்க. RAF பாமர் படைப்பிரிவின் மரண விகிதத்தை 50% மேல் கூட்டியது. ஒரு 30 பயணங்கள் கொண்ட திட்டத்தை உயிரோடு முடிப்பது என்பது முடியாத ஒன்றாகியது. பாமர் படைப்பிரிவுல போர் செய்த குழுவினரோட எண்ணிக்கை 1,20,000 ஆட்கள். அதுல மொத்தம் 55,000 பேர் இறந்துட்டாங்க. 30 போர் பயண திட்டங்களின் முடிவில் பெரும்பாலான RAF விமானப்படையினருக்கு போர் முடிந்துவிட்டது. ஆனால் ஆல்ஃபிரட் ஹெபர்மன் போன்ற சிலர் மீண்டும் வீரத்துடன் சென்றனர். நான் இன்னொரு முறை போருக்கு போக தயாரான. ஒரு பாமர்ல போற அந்த உணர்ச்சி, அதுவும் குழுவினரோட போறதுங்கிறது உடல்ல ஊறிடுச்சு. அதை யோசிக்கும் போது எல்லா வருஷங்களும் எப்படி போச்சுன்னு யோசிக்க தோணுது. 60 வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னும் அது பக்கத்துல நிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது, பசுமையான நினைவுகள். இந்த லான்காஸ்டர் சகல மரியாதையுடன் 3ஆம் இடத்தில் தங்கிவிட்டது. ஏனென்றால் இதற்கு வயிற்று பகுதியில் துப்பாக்கி இல்லாதது பெரும் குறையாகி போனது. ஆனால் நம் அடுத்த பாமர் அதனை முதல் நாளிலிருந்தே கொண்டிருந்தது. நம் தி கிரேட்டஸ்ட் எவர் பாமர்களின் வரிசையில் 2ஆம் இடம் பிடித்த இது 2ஆம் உலகப் போரில் எளிதில் அடையாளம் காணப்படும் B-17 ஃபிளையிங் ஃபோர்ட்ரஸ். இந்த B-17 பாமர்களின் சொர்க்கம். அழகான பறவை மாதிரி இதுதான் மிக அற்புதமான B-17. இந்த விமானம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை எப்படிதான் நாசப்படுத்தினாலும் இந்த B-17 நம்மள பத்திரமா திரும்ப கொண்டு போய் சேர்க்கும். 10 பேர் கொண்ட குழுவுடன் இந்த B-17 ஃபிளையிங் ஃபோர்ட்ரஸ் 2ஆம் உலகப் போரின் ஒவ்வொரு சண்டையிலும் பங்கு கொண்டது. ஆனாலும் அது ஜெர்மானிய தொழிற்சாலைகளின் பகல் நேர திட்டமிடப்பட்ட தாக்குதலுக்குத்தான் அதிகமாக புகழ் பெற்றது. மணிக்கு 270 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இதன் குறைந்த தூர குண்டு தூக்கும் சக்தி 8000 கிலோ இரும்பு அல்லது மற்ற குண்டுகளாகும். அமெரிக்க விமானப்படை தத்துவப்படி அதன் பாமர்கள் தன் இலக்கை அடைய தங்கள் வழியை சண்டை போட்டு சென்றடையும். அதை செய்ய அதுக்கு அதிக ஆயுத சக்தி தேவைப்படும். ஊடகங்கள் இந்த குண்டுவீச்சு விமானத்தை பறக்கும் கோட்டை என வர்ணித்ததற்கு காரணம் இதிலிருந்த 13 50 ரக இயந்திர துப்பாக்கிகள் தான். நான் ஜெர்மன் விமானத்தை பார்த்த உடனே அத பார்வைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுவேன். அப்படி கொண்டு வந்தப்புறம் நான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த சுடுவிசையை அழுத்த வேண்டியதுதான். ஒன்னு இந்த திசையில வரும், இன்னொன்னு அந்த திசையில வரும். இதோ வர எதிரி விடாத. 60 ஆண்டுகளுக்கு முன் விமானி கென் ஹார்டினாட்டும் பால் டரட் துப்பாக்கி வீரர் பட் போர்ட்டரும் சேர்ந்து B-17 போரில் ஓட்டிச் சென்றார்கள். ஜெர்மன் சண்டை விமானங்களும் வேறு எதிரிகளும் இல்லாமல் தி கிரேட்டஸ்ட் எவர் அவர்களை லிபர்டி பெல்லில் மலரும் நினைவுகளுக்கு அழைத்துச் சென்றது. இது அழகா இருக்குல்ல? ஆமா, நிச்சயமா.
இப்ப கட்டுப்பாடு உங்க கையில வந்துருச்சா? வந்துருச்சு. சரி சார், சீக்கிரத்துல நீங்க இடதுபுறமா திரும்ப வேண்டி வரும். அடேங்கப்பா, இதை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த B-17 கடினத்தன்மை புகழ் பெற்றது. ஒரு என்ஜினையோ சில அடி நீள ரெக்கையையோ இழந்தாலும் இது கீழே விழாது. எங்களோட இடதுபுற ரெக்கையில முதல் 2 இன்ஜின்களுக்கு நடுவுல ஒரு குண்டு தொலைச்சுக்கிட்டு போய் பெரிய ஓட்ட போட்டது. என்னோட வாழ்க்கையிலேயே இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை நான் பார்த்ததே இல்ல. ஆனா B-17 நிறைய ஓட்டைகளோட அதோட செங்குத்து நிலைப்பாட்டு கருவி சுடப்பட்டும் வந்து இறங்கி இருக்கு. சில முறை துப்பாக்கி வீரர்கள் மட்டும் ஓட்டி வந்திருக்காங்க. முன்னால் அமர்ந்த விமானி, வழிகாட்டி இவர்கள் எல்லாரும் போயிட்டாலும் கூட விமானம் பத்திரமா வந்து சேரும். இது பயங்கரமான விமானம். அது எப்படி இந்த B-17 மட்டும் எவ்வளவு அடிபட்டாலும் பத்திரமாக திரும்பி வந்து சேர்ந்தது? B-17 கடினமா இருந்ததுக்கு காரணம் அதுல இருந்த கூடுதல் உலோகம் தான். நான் இதை எப்பவுமே 1953ஆம் ஆண்டின் பியூயிக் தத்துவம்னு சொல்லுவேன். அது என்னன்னா பெருசா செய்யணும், கனமா செய்யணும், அவ்வளவுதான். நான் எப்பவுமே சொல்றதை உறுதிப்படுத்துது, இதுவரைக்கும் உருவாக்கப்பட்டதிலே இது மிகச்சிறந்த விமானம். நீங்க கச்சிதமா ஓட்டுறீங்க. நான் திரும்ப 21 வயசு பையன் மாதிரி ஆயிட்டேன். நிஜமா? இந்த B-17 கிட்டத்தட்ட 50 கோடி கிலோ எடையுள்ள வெடிகுண்டுகளை ஐரோப்பிய இலக்குகளின் மீது பகல் நேர தாக்குதலில் வீசியது. ஆனால் அதற்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டது. 5000 B-17கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. 47,000 குழுவினர் உயிர் நீத்தனர். இதனால் இந்த B-17 பாமர்கள் தி கிரேட்டஸ்ட் எவர் பாமர்களில் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த பாமரால் பறக்கும் கோட்டை என்ற தன் பெயருக்கு ஏற்றவாறு ஒரு சண்டை விமானத்தின் துணை இல்லாமல் இருந்து காட்ட முடியவில்லை. ஆனால் கென்னிற்கும் பட்டிற்கும் B-17 இன்னும் தலைசிறந்த அனுபவமாகவே திகழ்கிறது. இது அற்புதமான விமானம். போயிங் ஒரு அற்புதமான விமானத்தை செய்தது. அதுக்கப்புறம் இது சிறப்பா உருவாக்கப்பட்டது. 2வது உலக போருக்கு அப்புறம் இதான் எனக்கு கிடைச்ச மிகச்சிறந்த திகில் அனுபவம். அடுத்தது நம் முதலிடம் பிடித்த தி கிரேட்டஸ்ட் எவர் பாமர். ஒரு சிறிய தகவல், இன்று இதை ஓட்டிச் செல்லும் பெரும்பாலான விமானிகள் இது செயல்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட போது பிறக்கவே இல்லை. பேரன்கள் இப்போது இதே விமானத்தை நேரடியான பயண திட்டங்கள்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த B-52 பஃப்னு சிலர் குறிப்பிட்டதை கேட்டிருப்பீங்க. அப்படின்னா எங்க சமூகத்துல பெரிய குண்டான அசிங்கமான ஆளுன்னு அர்த்தம். இது ஒரு சிறந்த விமானம். என்னால வேற எதையும் ஓட்டுற மாதிரி கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. பெரிய அசிங்கமான குண்டான ஆள்தான். இந்த பஃப் 1952 முதலில் பறந்தது. அது முதல் இன்று வரை பரபரப்பாக செயல்பட்டு வருகிறது. இது வடக்கு வியட்நாமில் குண்டுமழை பொழிந்தது. 2 வளைகுடா போரிலும் ஈராக்கின் தேசிய படை பிரிவுகளை அழித்தது. தானியங்கி ஏவுகணைகளை செர்பிய இலக்குகள் மீது ஏவியது. அதோடு அல் கொய்தாவின் ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் பதுங்கு குழிகளை குண்டு வீசி தகர்த்தது. தி கிரேட்டஸ்ட் எவர் பஃப் பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை B-52வின் போர் விமானி பிராண்டன் பார்க்கரிடம் கேட்டு பெற்றது. நாங்கள் தயார் குழுவே. B-52 பத்தி பேசும்போது சில பட்டப்பெயர்களை நீங்க கேட்கலாம். பறக்கும் ஆயுதம்ன்றதும் அதுல ஒண்ணு. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நாங்க ஏகப்பட்ட குண்டுகளை தூக்கிக்கிட்டு போறோம். சில பகுதிகளில் மேலாக சுழன்று தரையில இருக்கிற படைப்பிரிவுக்கு கொஞ்சம் அதிக நேரம் பாதுகாப்பு கொடுக்க முடியும். அது ரொம்ப சிறப்பானது, எங்களோட சிறப்பம்சமும் கூட. 1960 இன்றைய B-52 விமானிகள் பலர் பிறப்பதற்கு முன் இந்த B-52 பனிப்போரில் எந்நேரமும் எங்கும் செல்லக்கூடிய அணு ஆயுத விமானமாக தயார் நிலையில் இருந்தது. இது மிகப்பெரிய சக்தியா இருந்தது. இதை மட்டும் சோவியத் யூனியனால சமாளிக்கவே முடியல. நிகிதா க்ரூஷர் கியூபா ஏவுகணை பிரச்சனைக்கு பிறகு அடிக்கடி ஒன்னு சொல்லுவாரு. அவர் எடுத்த எல்லா முடிவுகள்லயும் முக்கியமானதா அவர் எல்லையில அணுசக்தி குண்டுகள் கொண்ட B-52க்கள் எந்நேரமும் தாக்க தயாரா உலவுனதை குறிப்பிட்டு அதை பத்தி தீவிரமா யோசிச்சுட்டு பின்னர் பின்வாங்கிட்டதா சொல்லுவாரு. இந்த B-52 அதிரடியான 31,500 கிலோ எடையுள்ள கலவை ஆயுதங்களை அணு ஆயுதம் மற்றும் சாதாரண ஆயுதம் உட்பட தூக்கிச் செல்லும். எடை அளவில் அது 40 கார்களுக்கு ஒப்பானது. இந்த பஃபின் அதீத பலம் கொண்ட ரெக்கைகள் குண்டுகளின் எடையை தாங்குவதோடு எரிபொருள் வைக்கும் இடமாகவும் இருந்து தொலைதூர பயணங்களை மிக சாத்தியமாக்குகிறது. எங்களோட மொத்த எடை கூடும்போது ரெக்கைகளோட முனைகள் தரை நோக்கி கீழே இறங்கிடும். அதனாலதான் இந்த முனைக்கருவி முக்கியமா தேவைப்படுது. ஏன்னா நாங்க நிறைய எரிபொருளை எங்களோட ரெக்கையில வச்சுதான் எடுத்துட்டு போறோம். நாங்க தரையிறங்கும் போது இந்த முனைக்கருவிகள் தரையில மோதி உருள ஆரம்பிச்சு எங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை தரும். இந்த B-52வின் வெற்றிக்கும் நீண்ட ஆயுளுக்கும் காரணம் அதன் வடிவமைப்பில் ஒளிந்துள்ளது. அது ஏன்னா இதோட அற்புதமான உடலமைப்பு தான். இது கிட்டத்தட்ட அழிவற்றது. இது ரொம்ப பெருசு. இதுல நீங்க எதை வேணும்னாலும் திணிக்கலாம்.
உங்க இயந்திரங்கள் ஒருவேளை பழுதாகிட்டா அதை கழட்டிட்டு நீங்க புதுசா பொருத்தலாம். என்ஜின்களுக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி தேவைப்படுதா, கழட்டிட்டு புதுசா பொருத்தலாம். இவை தனியா பொருத்தப்பட்ட என்ஜின்கள் தான், ரொம்ப சுலபம். அந்த விமானம் 20,000 மணி நேர விமான பயணத்தை எதிர்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. வடிவமைப்பாளர்களும் இதை கட்டுமானம் செய்தவர்களும் ரொம்ப அருமையா செயல்பட்டிருக்காங்க. எப்படின்னா, ஒரு மெர்சிடிஸ் சரியா பாதுகாத்தா எப்படி வாழ்க்கை முழுக்க வருமோ அதே மாதிரிதான் B-52. ஒட்டுமொத்த குண்டு வீச்சாகட்டும், துல்லிய குண்டு வீச்சாகட்டும், இந்த B-52 அது உண்மையில் உருவாக்கப்பட்டதை காட்டிலும் அதிகப்படியான வேலைகளை செய்கிறது. ஆனாலும் அணுகுண்டு வீசுவதற்காகத்தான் இந்த பஃப் முதலில் உருவாக்கப்பட்டது. இது ஸ்டான்லி கியூபிரிக்கின் போருக்கு எதிரான திரைப்படமான டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் லபிலும் தோன்றியுள்ளது. சரி, இதுதான் நினைக்கிறேன். ரஸ்கிகளோட நேரடியா அணு ஆயுத யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். வால்டர் பாயின் போன்ற சில B-52 விமானிகள் சோதனையின் போது அணுகுண்டு எறிதலில் அனுபவப்பட்டுள்ளனர். ஒரு மிக பயங்கரமான வெடி வெடிச்சது. அது பசிபிக் பகுதியோட இரவ பகல் பொழுதாக்கிடுச்சு. அதாவது பகலை விட பிரகாசமா ஆக்கிடுச்சு. அதை கற்பனை கூட செய்ய முடியல. அது உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ எல்லாம் இல்ல, உலகம் முழுக்க இருந்தது. அந்த இரவு அழிஞ்சு போயிட்ட மாதிரி இருந்தது, நம்பவே முடியல. எங்க கூட விமானத்துல ஒரு மூத்த வழிகாட்டி இருந்தாரு, அவர் பிளேக் ஒயிட். அவர் நாட்டோட தலைவர் ஒவ்வொருத்தரும் இதை பார்க்கணும்னாரு. அது உண்மைதான். ஆனா அதை அனுபவிச்சப்போதான் நம்ம எதை வச்சு விளையாடுறோம்னு புரிஞ்சது. இந்த B-52 தான் நமது கிரேட்டஸ்ட் எவர் பாமர். இந்த பஃபின் மிகப்பெரிய சாதனை என்னவென்றால், இதுவரை கோபத்தில் ஒரு அணுகுண்டு கூட வீசாமல் இருந்ததுதான். எந்த ஆயுதமா இருந்தாலும் அதை உபயோகிக்காத வரைக்கும் அது நல்ல வழியில செலவு செய்யப்பட்ட பணம் தான். இந்த சாக் மற்றும் B-52 விஷயத்துல அவை யார் மீதும் அணுகுண்டு போடும் சந்தர்ப்பம் ஏற்படவே இல்லை. அதுதான் பனிப்போர்ல வெற்றியின் இலக்கணமா இருந்தது. நாம இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் இந்த B-52 தன்னோட பணியை கடந்த 80 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். 80 வருஷம் வரலாற்றுல எந்த பாமரும் இப்படி சொல்லிக்க முடியாது. தி கிரேட்டஸ்ட் எவர் பாமர்னா அது B-52 தான்.